ஃபோர்த்து கொஷின் பார்ப்போம். ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்மில் போட சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0 1 2 3, அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது மைனஸ் போகும், இந்த சைடு வந்துட்டு என்ன ஆகும்? ப்ளஸ் போகும். ஓகேவா? ஸோ மைனஸு ப்ளஸ் 0 இதெல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு என்னது? இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் எதுக்குள்ளார 20க்குள்ளே இருக்கிறது வரைக்கும் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஏ ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப ஈவன் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ அப்போ 2 3 கிடையாது, 4 5 கிடையாது, 6 7 கிடையாது, 8 அடுத்தது 10 11 விட்டுட்டு 12 14 15 16 அடுத்தது 17 விட்டுட்டு 18 19 20 வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா 20க்கு கீழே தான் சொல்லியிருக்காங்க, 20யோட ஈக்குவலாக அப்படின்னு சொல்லலை. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் இது தான். புரியுதா எப்படி போட்டிருக்கோன்னு? ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஒய் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷியோ மாதிரி இஸ்ட்டு போட்டிருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்னு அர்த்தம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? எண், இந்த எண் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு கேபிட்டல் எண். கேபிட்டல் என் அப்படின்னா என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ்னு அர்த்தம். கேபிட்டல் டபிள்யூ அப்படின்னா 0ன்னு அர்த்தம். இசட் அப்படின்னா என்னது? இன்டீஜர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எண்ணில் வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அந்த எண் வந்து எது வரைக்கும்னு சொல்கிறாங்க? 5 வரைக்கும். அதாவது 1 2 3 4 5, இந்த 5 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்? எண்ணில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ y இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1, அடுத்தது 1/2 இன்ட்டு 2, அடுத்தது 1/2 இன்ட்டு 3, 1/2 இன்ட்டு 4, 1/2 இன்ட்டு 5. ஓகேவா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாமா? ஸோ 2ஓட 1 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். அடுத்து 2ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 4, அடுத்து 2ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் 6, 2ஓட 4 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ? 2 4s are 8, அடுத்து 2ஓட 5 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 5s are 10. ஓகேவா? ஸோ அப்போ ஒய்யோட ஆன்சர் என்ன? இதுதான் ஒய்யோட ஆன்சர். புரியுதா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சி ஈக்குவல் டு எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? பர்ஃபெக்ட் க்யூப்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் அப்படின்னா என்னது? ஒரே நம்பரை 2 தடவை பெருக்கிறது. க்யூப் அப்படின்னா என்னது? அதே நம்பரை 3 தடவை பெருக்கிறது தான் க்யூப். ஓகேவா? ஸோ இப்போ 2 2s are எவ்வளோ? 4 4 2s are எவ்வளோ? 8. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 27க்கும் 216க்கும் நடுவில் இருக்கிற நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? அப்போ அந்த 2 நம்பர் தான் நம்மளுக்கு சியோட ஆன்சர். அந்த 2 நம்பர் இப்போ கண்டுபிடிக்கிறோம். 2வை க்யூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 8 வருது. அதே மாதிரி அடுத்தது 3யை க்யூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 3 3s are 9, 9 3s are எவ்வளோ? 27. ஓகேவா? புரியுதா? அடுத்தது 4 வந்து க்யூப் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 4 4s are 16, 16 4s are எவ்வளோ? 64. அடுத்து 5வை க்யூப் பண்ணி பார்க்கலாம். 5 5s are 25, 25 இன்ட்டு 5 வந்துட்டு எவ்வளோ? 125. ஓகேவா? அடுத்தது 6ை க்யூப் பண்ணலாம். 6 6s are எவ்வளோ? 36, 36ஓட ஒரு 6ை மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன வருது? 216. நம்மளுக்கு எதுலேருந்து எதுக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க? 27க்கு மேலே 216க்கு கீழே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு என்னது? எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ 216க்கு உள்ளார என்ன இருக்குது? இது 2 இருக்குது. 27க்கு கீழே என்ன இருக்குது? இது 2 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது? 64, 125. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டு பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டி கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? இசட். இசட்னா என்னன்னு சொன்னேன் ஆல்ரெடி? இன்டீஜர்ஸ்ன்னு சொன்னேன்னா, இன்டீஜர்ஸ்னால் என்ன? மைனஸும் உண்டு ப்ளஸ்ஸும் உண்டு, 0 உண்டு. சரி, ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், -5க்கு அப்புறத்துலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ -5க்கு அப்புறம் என்னது? -4. ஸோ மைனஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே வரும், ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஏறிக்கிட்டே போகும். ஓகேவா? அடுத்து -3, -2, -1 0 1. இந்த இடத்துல 2 வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால 2வையும் போட்டுக்கணும். ஈக்குவல் டு கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன போட தேவையில்லை? 2 போட தேவையில்லை. ஓகேவா? புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.